வெல்கம் டு EduSprint அகாடமி. ஸோ இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஸோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, எக்கனாமிக்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அதில் நம்ம எப்படி ஒவ்வொரு செக்டாரையும் பிரித்து வைக்கிறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப பேசிக்காக எக்கனாமிக்ஸை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்னால் மேக்ரோ அண்ட் மைக்ரோ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஒருத்தவங்களை நம்ம ஃபாதர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஸோ யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேக்ரோ அப்படின்னா ஃபோக்கஸஸ் ஆன் ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு கண்ட்ரியை பற்றியோ இல்லை பர்டிகுலர் கவர்மெண்ட்டை பற்றியோ, அதாவது கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் பற்றியோ நம்ம படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம ஜிடிபி, நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதோட ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஎம் கீனஸ். ஸோ இவர் இங்கிலாந்து கண்ட்ரியை சேர்ந்தவர். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபாதர் இதெல்லாம் லா யாராவது கொடுக்குறாங்க அதெல்லாம் படிக்கிறப்ப அந்த எக்கனாமிஸ்டோ அந்த சயின்டிஸ்டோ எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். ஏன்னா இப்போ வர சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுவுமே சிஜிஎல்ல கேட்கப்பட்ட கேள்வி தான். ஜேஎம் கீனஸ் அப்படிங்கிறவர் எந்த கண்ட்ரியில் சேர்ந்தவர் அப்படிங்கிறது இங்கிலாந்து அப்படிங்கிறது தான் அவரோட கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை பர்டிகுலர் ஒரு ஃபர்ம், ஒரு கம்பெனி அப்படி நம்ம படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதோட ஃபாதர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். இவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். ஸோ இவர் தியரி ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ்டுலேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை நம்ம கேட்பாங்க, ஹூ பாஸ்டுலேட்டட் தி தியரி ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதாவது மூணு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ என்னென்ன அப்படின்னா கேபிட்டலிஸ்ட், சோஷியலிஸ்ட், மிக்சட். ஸோ இது என்னென்ன, இதில் ஒன்று எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா யார் ஓனராக இருப்பாங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் இருக்கும் அதில். சோஷியலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஓனர்ஷிப், அதாவது கவர்மெண்ட் தான் இருப்பாங்க. மிக்சட் அப்படின்னா ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி பண்ணுறதா மிக்சட். ஸோ எக்கனாமிக் மோட்டிவ், எந்த மோட்டிவில் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இருக்கும் அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க இந்த எக்கனாமியை ரன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் சோஷியலிஸ்ட் எக்கனாமி பார்த்தோம்னா சோஷியல் வெல்ஃபேர், அதாவது மக்களோட நலன் கருதி தான் அவங்களோட எக்கனாமி இருக்கும், அவங்களோட திட்டங்கள் எல்லாம் இருக்கும். மிக்சர்ல எப்படி இருக்கும், ரெண்டுமே இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும், சோஷியல் வெல்ஃபேரும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டலிஸ்ட்டை என்டையராக ரூல் பண்ணுறது ப்ரைவேட் தான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அங்கே ரோலே கிடையாது, நோ ரோல். ஸோ சோஷியலிஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா என்டையராக கவர்மெண்ட் தான் ஓனர்ஷிப் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ கவர்மெண்ட்டோட ரோல் கம்ப்ளீட் இன்வால்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மிக்சட் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டோட ரெண்டுத்தோட காம்பினேஷன் தானே, ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக் தான் மிக்சடு. இப்போ கவர்மெண்ட் ரோல் இருக்கும் பட் லிமிட்டட் ரோலாக இருக்கும். ஸோ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டலிஸ்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ஈக்குவலாக இருக்கும். ஸோ எதுவுமே ஃபிக்ஸடாக வேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அன்ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சோஷியலிஸ்டில் இன்கம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா லெஸ் அன்ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே அன்ஈக்குவாலிட்டி தான் இருக்கும், ஆனால் அந்த அன்ஈக்குவாலிட்டி எப்படி இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும், அதாவது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ விச் எக்கனாமி ஹேஸ் லெஸ் அன்ஈக்குவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கொஸ்டின் வரலாம். ஸோ அது எது, மிக்சட் எக்கனாமி. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம். ஸோ கேபிட்டலிஸ்ட் தான் நம்ம ப்ரைவேட் தானே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே எப்படி இருக்கும், கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும். சோஷியலிஸ்டில் கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே லேக் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். மிக்சரில் ஃப்ரீடம் இருக்கும் பட் ஆனால் லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தோட காம்போ தான் நமக்கு மிக்சர். ஸோ இப்போ எந்த கண்ட்ரி கேபிட்டலிஸ்டில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா யூஎஸ்ஏ கேபிட்டலிஸ்ட் தான். ஸோ சோஷியலிஸ்டில் பார்த்தோன்னா நமக்கு நார்த் கொரியா, ரஷ்யா இவங்கெல்லாம் சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸ். மிக்சரில் நம்ம இந்தியா. ஸோ நம்ம ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும், பப்ளிக்கோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ நம்ம பார்க்குற வேலைகளை எப்படி நம்ம
பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்காக வந்துட்டு 3 விதமாக இதுவும் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரைமரி அப்படின்னா என்ன அப்படின்னா டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இந்தியா பிரைமரி செக்டர் இஸ் மெயின்லி கன்சர்ன்டு வித் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரைமரி செக்டர்னாலே பேசிக்காக அக்ரிகல்ச்சரை பொறுத்து தான் இருக்கும், அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு பிரைமரி செக்டாரில் வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், ஹண்டிங், கேதரிங், ஃபாரஸ்ட்ரி அண்ட் மைனிங், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எதில் வருது? பிரைமரி செக்டாரில் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ பிரைமரி அப்படின்னா என்விரான்மெண்டோட ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங்லாம் அக்ரிகல்ச்சர் எதில் பண்ணுவோம்? நிலத்தில் பண்ணுவோம். ஃபிஷிங் வந்து வாட்டரில் பண்ணுவோம். ஸோ என்விரான்மெண்டோட ரிலேட்டடாக எந்தெந்த ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு பிரைமரியில் வரும். ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த பிரைமரி செக்டாரை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இதில் வேலை பார்க்குறதுலாம் வந்து இதுக்குள்ள ஜாப்ஸ்லாம் வந்துட்டு ரெட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் செக்டார் இஸ் கால்ட் ரெட் காலர் ஜாப் அப்படின்னா பிரைமரி செக்டார். அப்புறம் செகண்டரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து செகண்டரி செக்டாரில் தான் வரும். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் தான் மேனுஃபேக்சரிங் அந்த வேலையை பண்ணுறது. ஸோ இதை என்ன சொல்லலாம் நம்ம? தீஸ் ஆட் வேல்யூ டு தி நேச்சுரல் ரிசோர்சஸ் பை டிரான்ஸ்ஃபார்மிங் நேச்சுரல் ரிசோர்சஸ் இன்டு வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ ராவாக ஒரு ரிசோர்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வேல்யூபிள் ப்ராடக்டாக மாற்றுறது எது? இந்த செகண்டரி செக்டார் தான், அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார். ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி செக்டாரில் தான் வருது. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ளூ காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான வேலைகள்? ப்ளூ காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்டரி செக்டார் தான் வந்துட்டு பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி. பட் ஆனால் அக்ரிகல்ச்சர்னு பர்டிகுலராக சொல்கிறப்ப அக்ரிகல்ச்சரும் பேக் போன் ஆஃப் த கண்ட்ரினா, பட் செக்டார் வைஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா செகண்டரி செக்டார் இஸ் த ஒன்லி பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் ஹெல்ப்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்டாக வந்து டெர்ஷரி செக்டார். ஸோ டெர்ஷரி செக்டார் அப்படின்னா என்னன்னா இதை வந்து சர்வீஸ் செக்டார் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ சர்வீஸ் செக்டார் ஆர் டெர்ஷரி செக்டார் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்கனாமி வேர் பிஸ்னஸ் ப்ரொடியூசஸ் சர்வீசஸ். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து சில சர்டன் சர்வீசஸ்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு டெர்ஷரி செக்டார். ஸோ அப்போ என்ன மாதிரியான வேலைகள்லாம் டெர்ஷரி செக்டாரில் வரும்னா டீச் பண்ணுறது ஒரு சர்வீஸ். ஸோ அது டீச்சிங், அட்வர்டைசிங், டிரான்ஸ்போர்ட், ரீட்டைலிங், பேங்கிங், இதெல்லாமே வந்து எதில் வரும்? டெர்ஷரி செக்டாரில் வருது. ஸோ அதாவது இந்த வேலைகள் எப்படி இருக்குன்னா இன்டான்ஜிபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேஞ்சபிள், இன்டான்ஜிபிள்னா என்ன? டேஞ்சபிள்னா தட் கேன் பி டச்சுடு, இன்டான்ஜிபிள் அப்படின்னா தட் கேனாட் பி டச்சுடு. அதை நீங்கள் ஃபீல் தான் பண்ண முடியும், அதை நீங்கள் போய் தொட முடியாது. ஸோ சர்வீசஸ் அப்படி தானே, பேங்கிங் சர்வீசஸ் நடக்குது, பட் ஆனால் அதை போய் நீங்கள் தொட்டு பார்க்க முடியுமா? ஸோ அதுதான் வந்துட்டு இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெர்ஷரி செக்டாரில் இருக்கிறதுலாம் என்ன மாதிரியான வேலைகள்? ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ டெர்ஷரியை வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். குவாட்டனரி, யூனினரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா குவாட்டனரி அப்படின்னா அந்த செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்க இப்போ ஆர்என்டியில் வேலை பார்க்குறாங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நாலேஜபிள் செக்டார் கீழே வராங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸை வந்து குவாட்டனரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ குயினரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஆக்டிவிட்டியில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைக் இப்போ ஒரு பொலிட்டீஷியன் இருக்காங்க, ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் இருக்காங்க, ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யார்? குயினரி செக்டாரில் வருவாங்க. ஸோ இந்த குயினரி ஜாப்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்டு காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்தெந்த செக்டாரை என்னென்ன காலர் ஜாப்னு சொல்கிறாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதை மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் வரலாம். ஸோ ஜென்ரலாக இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெர்ஷரி செக்டாரில் தான் வந்துட்டு, அதாவது சர்வீஸ் செக்டாரில் லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட் பட் கான்ட்ரிபியூட்ஸ் மோஸ்ட் இன் ஜிடிபி.
அதாவது 54.15%. நம்மளோட சர்வீசஸ் செக்டார்ல தான் இருக்கிறதுலே நம்ம பாப்புலேஷன்ல கம்மி ஜனத்தொகை வந்து அதில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதுதான் இருக்கிறதுலே அதிகமான ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது எவ்வளோனா 54.15%. ஸோ பிரைமரி செக்டார்ல தான் வந்துட்டு எம்ப்ளாய்ஸ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் பட் லீஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி, தட் இஸ் 14.39%. ஸோ அதிகபட்சமான மக்கள் வந்துட்டு எதுல வேலை பார்க்குறாங்க? பிரைமரி செக்டார்ல தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஜிடிபி வந்து அதில் தான் கம்மியாக வருது. எவ்வளோனா 14.39%. ஸோ ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் செகண்டரி செக்டார் எவ்வளோ அப்படின்னா 31.46%. ஸோ 3 செக்டார்லையும் இது வந்து ஒரு ஆவரேஜாக சொல்கிறாங்க. இயர்லி இது மாறும். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆவரேஜுக்கு செகண்டரி செக்டாரோட ஜிடிபி எவ்வளோ? 31.46%. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து இந்த டாபிக்லேருந்து இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் த கிவன் செக்டார்ஸ் இஸ் ட்ரிவன் பை தி கன்சிடரேஷன் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபாரின், பப்ளிக், கோஆப்ரேட்டிவ், ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட்டில் நமக்கு சோஷியல் வெல்ஃபேர், அதாவது மக்கள் நலன் கருதி எந்த வேலையுமே கிடையாது. ஸோ அப்போவே அது எலிமினேட்டட். கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா ரெண்டுமே இது பண்ணி காம்போல இருக்கும். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ ஃபாரின் அப்படின்னு ஒன்று நம்ம படிக்கவே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆன்சர்? பப்ளிக் செக்டார் தான் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர்க்காக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ எய்ட் ஆர் ஆக்சிலரி டு ட்ரேட் இன்க்ளூட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன், செல்லிங், பையிங், வேர் ஹவுசிங். ஸோ இதுவுமே வந்து சிஜிஎல்ல 2022 கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ ட்ரேட்னா என்ன? நம்ம வந்துட்டு நம்ம ஏதாவது தயாரிக்கிறோம் அப்படின்னா அதை மற்றவங்கள்ட்ட விற்கிறதோ இல்லை வந்து மற்றவங்கள்ட்ட ஏதாவது வாங்குறதோ, ஸோ இது எல்லாமே ட்ரேடிங் கீழே வருமா? ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். செல்லிங் வந்து விற்கிறோம். ஸோ பையிங் அப்படின்னா வாங்குறோம் இல்லையா? இந்த வேர் ஹவுசிங் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ட்ரேடு கீழே வருது. ஸோ வேர் ஹவுசிங்னா என்ன அர்த்தம்? பேசிக்காக குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம், ஃபியூச்சராக வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கோ. ஸோ ஸ்டோரிங் ஆஃப் குட்ஸ் தான் என்னது? நமக்கு வேர் ஹவுசிங். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரேட் ஆர் ட்ரேடிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுவுமே சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எய்ட் ஆர் ஆக்சிலரி டு ட்ரேட். ஸோ ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்ணாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்ன இருக்கு? ஹோர்டிங், வேர் ஹவுசிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ட்ரேட் நடக்கணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும். இன்சூரன்ஸ் வந்து நம்மளோட பொருட்களுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ வேர் ஹவுசிங் அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். இப்போ ஹோர்டிங் அப்படின்னா என்ன? ஹோர்டிங்னா பதுக்கிறது. ஸோ பதுக்கி எதையாவது வச்சுக்கிட்டா நம்ம அதை ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இது ஒன்று தான் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு எதாவது ஐடியா இல்லை அப்படின்னா ஆட் ஒன் அவுட்டு, அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. ஹோர்டிங்னா உண்மையான அர்த்தம் பதுக்கிறது. ஸோ பதுக்கிறதுக்கும் ட்ரேடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஆன்சர். ஆன்சர் என்ன? ஹோர்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெரிஷரி செக்டார் ஆஃப் இந்தியன் எக்கனாமிஸ் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவுமே எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். டெரிஷரி செக்டார்னா என்ன சொன்னோம்? சர்வீசஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோமா? ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க, ஃபிஷிங் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்னா எதில் வந்துடும்? அது வந்து செகண்டரியில் வந்துடும். ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா எதில் வந்துடும்? அது வந்து பிரைமரி செக்டார், அதில் வந்துடும். ஃபிஷிங்கும் எதில் வந்துடும்? பிரைமரி செக்டாரில் வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் பிஸ்னஸ், இதுதான் வந்து டெர்ஷரி செக்டார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். ஸோ டெர்ஷரி செக்டார்னா என்ன? இன்டான்ஜிபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ த டேர்ம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேர் காயின்டு பை. ஸோ மைக்ரோ, மேக்ரோ அப்படின்னு இந்த ரெண்டு டேர்ம்ஸை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார்? ஆல்ஃபர்ட் மார்ஷல், ராக்னர் நர்கீஸ், ராக்னர் ஃபிஷர், ஜேஎம் கீனஸ். ஸோ இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு, ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இல்லைங்களா? ஸோ இவர் தான் இந்த ரெண்டு டேர்மையும் காயின் பண்ணியிருப்பாரு. ஸோ எக்கனாமிக் பிளானிங் இஸ் அன் எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப். ஸோ எந்த எக்கனாமியில் அதாவது பிளான் பண்ணி பண்ணுறாங்க, அதாவது எக்கனாமிக் பிளானிங் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? மிக்ஸ்டு எக்கனாமி, சோஷியல் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, டியூவல் எக்கனாமி.
ஸோ எதில் ரொம்ப ரொம்ப இட்ஸ் அன் எசென்ஷியல் ஃபீச்சர் எது அப்படின்னா சோஷியலிஸ்ட் எக்கனாமிஸ். ஏன்னா அவங்க தான் வந்து மக்கள் நலன் கருதி செயல்படுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி தான் அவங்க திட்டத்தை அவங்க செயல்படுவாங்க. ஸோ சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் எக்கனாமிக் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ an economy in which both the private sector and government are involved is known as dash economy அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே இன்வால்வ் ஆச்சுன்னா என்ன எக்கனாமி அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே 2021 சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? பேரலல் இருக்கு, மிக்ஸ்டு இருக்கு, பிளெண்டட் இருக்கு, அமால்கம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்துட்டு என்ன ரொம்ப படிச்சிருக்கோம்? ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த பேரலல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிக்ஸ்டு, பிளெண்டட், அமால்கம் மூணுத்துக்குமே வந்து ஒரே அர்த்தம் தான். ஸோ இதில் வந்து நம்ம படித்தது என்ன? அந்த எக்ஸாக்ட் டேர்ம் என்ன? மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ மிக்ஸ்டு எக்கனாமி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்கே கேட்குறாங்க. பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் எது? மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் தான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு படிச்சுட்டா இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.